தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட். தனியா சொல்லும்போது வாய்ஸ் கம்மியா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது எப்படி இருக்கு? அதுதான் ஸ்போர்ட்ஸ். டீம் கேம். டீம் கேம்ங்கிறது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான நேரம் இது. ஏன் அப்படின்னா, உங்களை மாதிரியே நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் படிக்க வரும் பொழுது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய அட்மிஷனுக்கு இதே நேரு ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி கோச்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க. எம்எஸ் இருந்தார் அப்ப, டேவிதார் ஐஏஎஸ் இருந்தார் அப்ப. ஸோ இவங்கெல்லாம் உங்களை மாதிரியே ஒவ்வொரு ஊர்லேருந்து வரும்போது செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி எல்லா கேமுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களோ அதே மாதிரி நான் திருச்சியில் ஸ்கூல் முடிச்சுட்டு நேரு ஸ்டேடியத்தில் இங்கே வரும்பொழுது, நம்ம நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்தில் எனக்கு எப்படி உங்களுக்கு டெஸ்ட் வச்சாங்களோ அதே மாதிரி டெஸ்ட் வச்சாங்க. அப்படி டெஸ்ட் வைக்கும்போது என்னுடைய பாஸ்கெட் பாலில் மொத்தம் 18 பேர் அப்போ டீம். அதில் 15 சீனியர்ஸ் இருந்தாங்க. 3 பேருக்கு தான் செலெக்ஷன் வச்சாங்க. அந்த 3 பேரில் தமிழ்நாட்டு முழுவதும் பாஸ்கெட் பாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒவ்வொரு வில்லேஜில் இருந்தும். அப்படி செலெக்ஷன்லாம் வச்சு முடிச்ச பிறகு 3ஆவது நாளில் 3 பேரில் ஒரு ஆளாக நான் வந்தேன். அப்ப அந்த 3 பேர்ல ஒரு ஆளா நான் வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி இருந்த என் லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, திருச்சியில ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுவோம், ஆனா சரியா சாப்பாடு இருக்காது. ஏன்னா என்னை வளர்த்தவர் பிஹெச்எல் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. அப்ப காலையில கடுமையா பிராக்டிஸ் பண்ணுவோம், ஈவினிங் கடுமையா பிராக்டிஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்கு வெறும் பழைய சாதம் மட்டும்தான் கிடைக்கும். நைட் ஆனா சரியான டயட் கிடைக்காது. எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மேடம் ஜெயலலிதா ஸ்கீம் அப்ப அவங்க தான் ஆரம்பிச்சாங்க எஸ்டிஏடியை. அந்த ஸ்கீம்ஸ்ல இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமே. எனக்கு அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்பாவும் இல்லை. ஸோ அம்மாவும் அப்பாவும் இல்லாத பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம்னு சின்ன வயசுலயே ஒரு 7-8 வயசுலயே, ஒரு 7th 6th ஸ்டாண்டர்ட்லயே என்னுடைய கோச்சஸ் என்னை ஸ்போர்ட்ஸ்ல விட்டாங்க. வறுமையை ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல போகணும்னு சொன்னாங்க, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல போகணும்னு சொன்னாங்க. அப்ப உங்களை மாதிரி தான் நான் ஏன் இதை சொல்றேன்னா, அப்போ உங்களை மாதிரி தான் என்னால் ஒரு ஷூ வாங்க முடியல, ஒரு கிட்டு வாங்க முடியாது. நான் சென்னை வரும்போது என்னுடைய நம்பர் 10 ஜெர்சி நம்பர் ஒரே ஒரு கிட்டோட தான் நான் சென்னை வந்தேன். எனக்கு கிட்டு கூட கிடையாது. அப்போ வரும்பொழுது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கு முதல்ல 2 கிட்டு கொடுத்தாங்க, ஒரு ஷூ கொடுத்தாங்க. அங்கதான் என் வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சேன். அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அன்னைக்கு இருந்த கோச்சஸ்லாம் எந்த விதமான கரப்ஷன் பண்ணாம பாஸ்கெட் பால்ல 3ல ஒரு ஆளா எடுத்தாங்க என்ன. அப்படி ஒரு ஆளா எடுக்கும் பொழுது நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் என்னுடைய ட்ரீம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு எனக்கு ஆசை. மெட்ராஸ் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கு சீட்டு கிடைச்சதுனால மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் நினைச்ச குரூப் எந்த ஃபீஸ் கட்டாம ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சிச்சு. அப்ப 2 விஷயம் என் லைஃப்ல நடந்துச்சு. ஒன்னு, சாப்பாடு இல்லை, ஷூ வாங்க முடியல, கிட்டு வாங்க முடியல. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ரொம்ப வறுமை. அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிட்டாலே நல்ல ஒரு காலேஜில் படிப்பு கிடைச்சிரும். அப்ப அம்மா அப்பா செய்ய வேண்டிய வேலையை ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு செஞ்சிச்சு. இந்த எஸ்டிஏடி எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி. அப்ப அந்த எஸ்டிஏடி என்ன ஒரு ஹாஸ்டல்ல இங்கதான் ரூம் நம்பர் 56 நீங்க போய் பார்க்கலாம். நான் கூட முதல் நாள் அந்த ரூமுக்கு தான் போனேன், அங்கதான் தூங்குனேன். என்னுடைய டார்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 25-26 பேர் தங்குவோம்.
பேஸ்கெட் பால், வாலிபால், பாக்ஸிங், ஸ்விம்மர்ஸ், அத்லெட்ஸ் 5 பேரும் ஒன்றா தங்குவோம். எல்லா மாவட்டத்திலிருந்து வருவாங்க. நான் திருச்சினா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஒரு பக்கம் தஞ்சாவூர், எல்லா மாவட்ட விளையாட்டுகள் உங்களாம் வந்திருக்கீங்க பாருங்க. எனக்கு முதல் நாள் உங்களை மாதிரி தான் திருச்சியிலேருந்து வரும்போது ஒரே பயமா இருக்கும். என்னது சென்னை இப்படி இருக்கு, எங்க பார்த்தாலும் பெருசு பெருசா இருக்கு. நம்ம எல்லாம் திருச்சியில ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருப்போம். தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில்லாம் சின்ன ஊர்ல இருந்து வந்திருப்போம். இங்க இருக்க மனுஷங்களாம் என்ன இப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்களே, நம்ம தமிழ் மீடியத்துல தானே படிச்சோம். எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் உங்களை மாதிரியே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன், உங்களை மாதிரியே தான். அதனால பயப்படாதீங்க. முயற்சி செஞ்சா எதை வேணா அடையலாம், எதை வேணா அடையலாம். அப்ப தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு இங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நல்ல முறை கிடைச்ச பிறகு உங்களை மாதிரியே ஸ்கூலுக்கோ காலேஜுக்குள்ள போகும்போது தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் நுழையிறேன். அப்ப அங்க இருக்க பசங்க எல்லாம் ஜீன்ஸ், டிஷர்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருந்து வரும்போது எப்படி வருவோம், பேண்ட் சட்டை போட்டு போவோம். உடனே கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் உங்களை மாதிரி தான், இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியாது. என்னது எல்லாம் இங்கிலீஷை கத்துக் கொடுக்குறாங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருந்தேன். லைப்ரரியில போய் படிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க நமக்குள்ள இருக்க ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல. தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுமா? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா ஒரு ஆட்டோக்காரரு, உங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி, நீங்க ஒரு விவசாயி. நீங்கெல்லாம் இது நினைக்கலாமா? நீங்கெல்லாம் இதை ட்ரீம் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த சமூகம் நம்மளை உருவாக்கிட்டே இருக்கும். யாரு? நம்மளோட பணக்காரனா இருக்கிறவங்க, நம்மளோட பெரிய இடத்துல இருக்கிறவங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நான் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கும்போது பாஸ்கெட் பால்ல வந்தவொடனே ஒன்னே தான் பண்ணேன். என்னை எப்படி எஸ்டிடி மெரிட்ல தேர்ந்தெடுத்ததுனால அந்த 300 பேர்ல ஒரு ஆளா ஆனணும். பாஸ்கெட் பால் அசோசியேஷன்ல ஒருத்தர் கூட ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாட்டில் நான் சைன் போட்டதே கிடையாது இந்த 7 வருஷத்துல. அப்ப தமிழ்நாட்டோடைய பிரசிடென்ட் ஆகி இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடென்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்டா இருந்த ஒரு மாணவன் தமிழ்நாட்டோடைய பிரசிடென்ட் ஆகி இந்தியாவோட பிரசிடென்ட் ஆக முடியும். நமக்கு தன்னம்பிக்கையும் உழைப்பும் தைரியம் இருந்தா போதும். நம்மளால எந்த இடத்தை அடைய முடியும். இதுதான் நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பசங்களுக்கு நான் சொல்லுவேன். நம்மளால எதையும் சாதிக்க முடியும். நான் வில்லேஜ்ல இருந்து வந்தேன், நான் தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இல்ல நான் ஊர்ல இருந்து எங்க அப்பா ரொம்ப ஏழை. அப்பா ஏழையா இருக்கலாம், அதை மாற்றக்கூடிய வலிமை யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஸ்போர்ட்ஸும் செய்யணும், நல்லா படிக்கவும் செய்யணும். ரெண்டும் முக்கியம். ரெண்டுத்திலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். 25-30 வயசுல உங்க துறையில நீங்க ஒரு லீடரா இருப்பீங்க. லீடர் ஆகணும். எதை எடுத்தாலும் சாதிக்க முடியாத விஷயத்த சாதிச்சு காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க சொசைட்டி? உன்னால முடியாது, நீ யாரு, உன் பின்புலம் என்ன, இந்த கேலி கிண்டல்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. உலகத்துல சாதிச்ச எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனையும், கிரிக்கெட்ல டோனி இருக்காரு பாருங்க, அவர் எப்படி இருந்தாரு? ஜார்க்கண்ட்ல இருக்கும்போது எல்லா கேலி கிண்டல் பண்ணாங்க. ரொம்ப வறுமையான இடத்துல தான் வந்தாங்க. உங்களை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான், ஹாஸ்டல்ல தான் வந்தார். ஆனால் உலகத்துல அவருடைய லீடர்ஷிப்ல தான் தொடர்ந்து வேர்ல்டு கப்பை கோல்டு மெடல் எடுத்தாங்க. ஒரு வறுமையான இடத்துல இருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் ஒரு பிரஷரை தாங்க முடியும். லைஃப்ல எல்லாம் பார்த்த நிறைய பேர் நீங்க உங்களை பார்க்கலாம், ஐயோ அவர் ரொம்ப பணக்கார பையன், கார்ல இறங்குறாரு. அது கிடையாது. வறுமையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க எப்படிங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க. நான் பேஸ்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆனேன். நான் விளையாண்டது சாப்பாடு கிடைக்கணுக்காக விளையாண்டேன். ஒண்ணுமே இல்லாம இருந்து விளையாண்டு வந்தேன். அப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் மித்தவங்க பேருக்கும் புகழுக்கும் ஒரு நிர்வாகி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கலாம், அப்பா அம்மா இல்லாம இருந்திருக்கலாம், வறுமையில இருந்திருக்கலாம். ஆனா நம்மளாம் சாதிக்க முடியுமா? அப்படி கிடையாது. எப்பயுமே தமிழ்நாடு டீம் எடுக்கும் பொழுது அது ஆண்கள் அணியா இருந்தா சரி, பெண்கள் அணியா இருந்தா சரி, நான் எப்படி டீம் எடுப்பேன்னா, எல்லாம் கிடைச்ச பசங்க ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த வறுமையிலிருந்து வரக்கூடிய, வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய பசங்க ஒரு பக்கம் காம்படிஷன்ல விளையாட வைப்போம். 42 டிஸ்ட்ரிக்ட் விளையாடும்போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அந்த வறுமையிலிருந்து வரக்கூடிய பையனுடைய வில் பவர் இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஒரு 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 சாதாரணமா ஒரு நல்ல எல்லாம் கிடைச்ச பையன் ஒரு 10 பாயிண்ட் போட்டா, அந்த ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுற பையன் 30 பாயிண்ட் போட்டு நம்ம தனியா தெரியும். அந்த வாய்ப்பை தான் நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம். அதனாலதான்
தமிழ்நாடுல பாஸ்கெட் பாலுங்கிறது நேஷனல் கேம்ஸ்ல கோல்டு மெடல் எடுத்த ஒரே ஒரு டீம் கேம். இதை சாத்தியப்படுத்தது கீழிருந்து வந்த விளையாட்டு வீரர்கள். அதனால எஸ்டிஐடியை பொறுத்த வரைக்கும் நேர்மையா உண்மையா உங்களுக்கான எல்லா தேவைகளும் செஞ்சு கொடுப்போம். ஒன்னே ஒண்ணுதான், அவங்க மனசுல இருந்து நான் யார் தெரியுமா, நான் வறுமையிலிருந்து வந்துட்டேன் இப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம கோல்ஸ் எங்க வேணா வச்சுக்கலாம். உசைன் போல்ட் யாரு? உசைன் போல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப வறுமை. ஜமைக்கால பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில இருந்தவர். பேரண்ட்ஸ்க்கு ஒன்னே ஒன்று செஞ்சுக்கிறேன், கண்டிப்பா நல்லா படிக்கணும், எஜுகேஷன் முக்கியம். ஆனா ஸ்போர்ட்ஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது வெல்த்தாவும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கிறது முடிவாகணும். இப்ப ஜமைக்காலையும் அமெரிக்காலையும் ஒரு 10 வயசு பசங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருவாங்க. என்ன டார்கெட்டு? உசைன் போல்ட் 9.69 செகண்ட்ஸ் ஓடி இருக்கிறாரு. அந்த 10 வயசு பையனுக்கு நீ 9.59 செகண்ட்ஸ் ஓடினா இந்த உலகத்திலே நம்பர் 1 அப்படின்னு ஒரு டார்கெட் அமெரிக்கால இருக்கவங்க வைப்பாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அந்த டார்கெட் தெரியாது. அந்த ஜமைக்கால இருக்கவங்களுக்கும் அமெரிக்கால இருக்கவங்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம், வில் பவர். வில் பவர் தான் ஸ்போர்ட்ஸ். பிசிக்கலி நம்ம ட்ரைன் ஆயிட்டே இருப்போம். ஆனா வில் பவரை டெய்லி நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு உருவாக்கணும். சோ அப்ப உசைன் போல்ட் எப்படி ஜெயிக்கிறாரு? ஜமைக்கால இருக்கிறாரு, வறுமை, ரோடு மட்டும் தான் இருந்துச்சு, பெரிய ட்ராக் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல் அமெரிக்கால இருக்க மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனா அங்க இருக்க ட்ரைனர்ஸ் எப்படி உருவாக்குனாங்க? உசைன் போல்ட் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச பிறகு அவருக்கு என்ன தெரியுமா கிடைச்சு? ஒரு எஜுகேஷன்ல நீங்க படிச்சா ஒரு வேலை கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்கும். ஆனா உசைன் போல்ட் மெடல் எடுக்கும் போது அவருக்கு ஸ்பான்சர் வந்தது மட்டும் மோர் தென் 1000 crores, 1000 கோடி ரூபாய் அவருக்கு 1000 வந்துச்சு. சோ எந்த துறையில நீங்க வேர்ல்டு நம்பர் 1 வாங்கினா 1000 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு தேடி வரும்? விளையாட்டு துறையில மட்டும்தான். இன்னைக்கு தோனி வந்து எவ்வளவு பெரிய ஸ்பான்சர்ஸ், 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. எப்படி? அப்ப ஸ்போர்ட்ஸ்ல வெல்த் இருக்கு. ஆனா நமக்கான டிட்டர்மினேஷன், ஆம்பிஷன், விஷன்ஸ் இருக்கணும். பேரண்ட்ஸ் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனா பேரண்ட்ஸால இன்டர்நேஷனல் மெடல் வாங்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்காது. சோ அப்ப எஸ்டிஐடிஏ அடுத்தது எப்படி கொண்டு வர போறோம்னா, ஒலிம்பிக் மெடலை உருவாக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்டா ஒரு எஸ்டிஐடி உருவாக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கிட்டோம், கோச்சஸ் போட்டுட்டோம், டிஎஸ்ஓஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டேடியம் இருக்கு, எல்லா மாவட்டங்களும் இருக்கு. ஓகே, ஸ்டேடியம் இல்ல, கட்ட போறோம், அதுக்கான பட்ஜெட் அலாட் பண்ண போறோம். ஆனா இது எல்லாம் இணைத்து எதை வந்து நம்ம குறிக்கோளா வைக்கணும் 8 வயசு பசங்களுக்குன்னா, ஒலிம்பிக் மெடலை எப்படி வாங்க போறோம். இதுதான் 8 வயசு 10 வயசு பசங்களுக்கான குறிக்கோளை முதல்ல உருவாக்கணும். ஏன்னா கடந்த 100 வருஷமா தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக் மெடல் கிடையாது, யாருமே எடுத்தது இல்லை. நீரஜ் சோப்ரா ஜெயிச்சுட்டாப்ல, இந்த பக்கம் சிந்து மேடம் ஜெயிச்சாங்க, ஹாக்கில பாஸ்கர் சார் டீம் கேம் போயிட்டு வந்தார், அதோட நிக்குது. அப்ப இந்நேரம் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, எஜுகேஷன்ல வந்து எல்லா இடத்துலயும் யூனிவர்சிட்டி இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா யூனிவர்சிட்டிலையும் கிரவுண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஏன் ஒலிம்பிக்ல நம்ம வந்து மெடலே வாங்க முடியல அப்படின்னா, நமக்கு டேலண்ட் இல்லையா? நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு. தஞ்சாவூர் பக்கம் போனா ஸ்பிரிண்டர்ஸ் இருப்பாங்க, தூத்துக்குடி நாகப்பட்டினம் போனா நல்ல ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும், நீங்க தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா எல்லாம் 6 feet இருப்பாங்க. ஷார்ட்டா இருக்கிறவங்க ஸ்பீடா ரன்னிங் பண்ணலாம். விளையாட்டுல உயரம் கம்மி, இவர் உயரம் அதிகம், அதனால தோப்போம் அப்படி கிடையவே கிடையாது. உயரம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க பாஸ்கெட் பால்ல, நான் நிறைய என்னுடைய ஹைட் 6.4 பாஸ்கெட்பால் பிளேயர்னால என்கிட்ட கேட்பாங்க, சார் என் பொண்ணு ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, பாஸ்கெட்பால் விளையாட வைக்க முடியுமா, ஸ்போர்ட்ஸ் கரெக்டா இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உயரம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் மேட்ச் நடந்தால் ஜப்பான் இந்தியாவை 50 பாயிண்ட்ல ஜெயிச்சிருவாங்க. இந்தியாவில் ஹைட் இருக்கு, ஆனா நம்மளுடைய ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. ஜப்பான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி. சைனாக்கும் ஜப்பானுக்கும் மேட்ச் வந்தா ஜப்பான் ஜெயிச்சிருவாங்க. சைனால 7 அடியில 4 பேர் உள்ள இருப்பாங்க. ஆனா ஜப்பானுடைய ஆவரேஜ் ஹைட்டே பாத்தீங்கன்னா 5.6 5.7. ஆனா ஜப்பான் ஏன் ஜெயிக்கிறாங்க? ஸ்பீடு. ஷார்ட்டா இருக்கிறவங்க ஸ்பீடா இருப்பாங்க,
ஹைட்டா இருக்கவங்க ஆவரேஜ் ஸ்பீடா இருப்பாங்க. இயற்கை எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டி பண்ணும், சமநிலைப்படுத்தும். அதனால இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றதுதான், தமிழ்நாட்டில் அதிகமான போதை கலாச்சாரம், ட்ரக்ஸும் லிக்கரும் மதுவும் ஏன் வந்துச்சுன்னா, இளைஞர்கள் எப்பயுமே ஹைப்பரா இருக்கிறவங்க. 40 வயசுல இருக்க 40 வயசு வரைக்குமே நம்மளுடைய பாடி ஒரு இடத்துல சும்மா உட்காராது. அதுவும் 10 வயசு குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றதுதான், அவங்கள நீங்க உட்காந்து 4 மணி நேரம் படின்னு சொல்றதுக்கு ஈக்குவலா 4 மணி நேரம் விளையாடுன்னு சேர்ந்து சொல்லணுங்கிறதா என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன்னா அப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கிறோம், ஆனா உடலுக்கு வேலை கிடையாது. உடலுக்கு வேலை கொடுக்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயின் சமநிலையை இழந்துரும். வெறும் பிரெயினுக்கு மட்டும் நீங்க வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாடி எந்த ஒர்க் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா மனசுல டிப்ரெஷன் பிரெயின்ல டிப்ரெஷன் ஆகி சைக்காலஜிக்கலா உங்க பிரெயின்ல டோபமைன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்ப கிடைக்கும்னா ஸ்போர்ட்ஸ் மூலம் தான் அதிகமான டோபமைன் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பொழுது ட்ரக்ஸ் அண்ட் லிக்கர் டோபமைனை கிரியேட் பண்ணும். டோபமைன்ல 2 டோபமைன் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் டோபமைன், இன்னொன்னு நெகட்டிவ் டோபமைன். சந்தோஷம், நீங்க விளையாடிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை பிரெயின் உருவாக்கும். ஓகே, பிரெயின் சொல்லும் எனக்கு இது போதும், என் உடம்பு நல்லா ஓடிருச்சு, நல்லா நடந்துட்டோம், 10 பேரோட நல்லா பேசிட்டோம், எனக்கு இது போதும்னு சொல்லும். அது கிடைக்காத பொழுது லிக்கர் கன்சம்ஷனும் ட்ரக்ஸ் கன்சம்ஷனும் எடுத்து பிரெயினை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு போலியான ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். அப்ப அதுக்குள்ள அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுசும் லிக்கர்லயும் வாழ்நாள் முழுசும் மதுலையும் போய் அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்ப பிரேசில்ல இதேதான், எல்லா இளைஞர்களும் ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆனாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்ட் எல்லா இடத்துலயும் திறந்தாங்க, மேட்ச் நடத்தினாங்க, வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் நடத்தினாங்க, பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்தாங்க. அதை 10 வயசுல 6 வயசுல பார்க்கக்கூடிய குழந்தைகள் அந்த ட்ரக்ஸை விட்டுட்டு வெறும் ஃபுட்பாலை எடுத்துக்கிட்டு விளையாண்டு ட்ரக்ஸ் கல்ச்சரை பிரேசில்ல ஒழிச்சாங்க. அப்ப தமிழ்நாடு நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஒண்ணுதான், எங்ககிட்ட சொன்னது ஒண்ணுதான், தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் கல்ச்சர் இனிமேட்டு நம்மளுடைய யூத்துக்கு இருக்கவே கூடாது. முதலமைச்சருடைய முதல் விஷயம் இதுதான். மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான், மித்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம். அப்ப இந்த தமிழ்நாட்டுல முதல்ல ட்ரக்ஸையும் மது குடிக்கிறதுக்கான விஷயத்தையும் குறைச்சிட்டாலே பெண்கள் பாதுகாப்பு உருவாயிடும். பெண்களுடைய பாதுகாப்பு எங்க வருது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை ட்ரக்ஸ் லிக்கர் எடுக்கிறவங்க தான் பெண்கள் பாதுகாப்ப என்னைக்குமே பிரச்சனை வருது. பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க கேள்விக்கு வருதுன்னா, எங்க லிக்கரும் ட்ரக்ஸும் அதிகமாக போதோ அதை எடுத்தவன பெண்களை தவறான நோக்கத்துல பாக்குறதும் பெண்களை தவறா தொடுறதும் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை. பாலியல் பலாத்காரம் எங்க நடக்குதுன்னா லிக்கரும் மதுங்கிறது ஒரு காரணம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருந்து 5 வயதுல இருந்து விளையாட்டை, இப்ப கூட மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்க பேசியிருக்கோம், ஒரு புது ஸ்போர்ட்ஸ் பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குவார். ஆக்சுவலா எஜுகேஷன் மினிஸ்டரும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நாள் முன்னாடி மீட்டிங் போட்டோம். ஸ்போர்ட்ஸையும் எஜுகேஷனையும் ஈக்குவலா எப்படி ஸ்கூல்ல கொண்டு வர போறோம், இதுதான் ஃபர்ஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அப்ப ஸ்போர்ட்ஸ் 5 வயசுல இருந்து கொண்டு வந்தா, நான் இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறேன், இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஏன் ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரக்ஸை தொட்டது கிடையாது, லிக்கர் பக்கம் மதுவை தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பக்கம் போனதே கிடையாது. ஏன்னா இது விளையாட்டிலிருந்து இந்த எஸ்டேட்டிலிருந்து நான் படிச்சுட்டு வரும்போது உருவாக்குன டிசிப்ளின். காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணி நேரம் படிப்பேன், 6:15 கிரவுண்ட்ல இருப்பேன். இது இன்னைக்கு இல்ல, எப்ப எஸ்டிஐடில இருந்து நான் வரணும், இத்தனை வருஷத்துல இந்த 20-15 வருஷத்துல எஸ்டிஐடி 2004ல நான் முடிச்சேன். அப்ப இத்தனை வருஷத்துல என்னைக்குமே டெய்லி நான் நேரு ஸ்டேடியத்துல மார்னிங் இங்க இருப்பேன். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு ஒரு ஃபெடரேஷன் பிரசிடென்டா இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வரும் பொழுதும் என்னோட லைஃப் ஸ்டைல் மாறல. காலையில 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கிறோம், பிளேயர்ஸ் கூட ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாம் 6:30 மணிக்கே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லைஃப்லயே சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆபீஸ் நேரு ஸ்டேடியத்துல மாற்றப்பட்டு காலையில 7ல இருந்து 10 மணி வரைக்கும் இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் எல்லோரும் காலையில 7 மணிக்கு ஆபீஸை ஸ்டார்ட் பண்றோம். இது ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, உடனடியா ஒரு விஷனை உருவாக்கணும் தமிழ்நாட்டுக்கு. அந்த விஷயம் என்னன்னா, கிராமப்புறத்திலிருந்து ஏழ்மை பின்புலத்திலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மட்டுமில்ல, விளையாட்டு வீராங்கனைகள். பொதுவா பாஸ்கெட் பாலே நாங்க பார்த்துக்கோம், மித்த கேம்ல தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருந்தால எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், நிறைய கேர்ள்ஸ் பெண்கள் வீராங்கனைகள் வந்து என்கிட்ட வருவாங்க, அண்ணா நான் தேனிலிருந்து வரேன், நான் கம்பத்திலிருந்து வரேன், நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஷார்ட்ஸ் போட்டு கிரவுண்டுக்கு போலான்னு நினைப்பேன், ஆனா அங்க இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்கண்ணே, பாரு ஆம்பளை புள்ள மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எதை பத்தியும் யோசிக்காதமா. பாஸ்கெட் பாலருக்கு எல்லா என்னுடைய விளையாட்டு வீராங்கனை கிட்ட சொல்லுவேன், எதை பத்தி யோசிக்காதமா, நீ கிளம்பி வா, தேனியிலிருந்து கம்பத்திலிருந்து கிளம்பி வா. அந்த மாவட்டத்துல மட்டும் நீ வந்து தோக்குறன்னு ஜெயிக்கிறத பத்தி கவலைப்படாத. 42 டிஸ்ட்ரிக்டும் பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. நீ ஜஸ்ட் வந்து விளையாடுமா, விளையாண்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் மட்டும் கையில வச்சுக்கோ. திருச்சியில இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் தான் என்ன ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் எடுத்துச்சுக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் காலேஜுக்குள்ள போய் உனக்கு ஃப்ரீயா அட்மிஷன் கிடைக்கும். நீ ஜஸ்ட் விளையாடுமா அப்படின்னு முன்னாடி தேனி, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் எல்லா விளையாட்டு வீரர்கள பெண்களை ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இருந்து புஷ்பான்னு ஒரு பெண் வந்து விளையாண்டாங்க. ஒரு விவசாயியோடைய பெண், ரொம்ப வறுமை, பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியா விளையாண்டு இந்தியாவிலே பெஸ்ட் பிளேயரா ஒரு புஷ்பான்னு ஒரு பொண்ணு பாஸ்கெட் பால் உருவாகிருக்காங்க. பேச கூட தெரியாது அந்த பொண்ணுக்கு, இங்கிலீஷ் பேச தெரியாது, என்ன பேசணும் யாருக்கு பேசணும் தெரியாது. ஆனா அந்த பெண்ணை பார்த்து நான் சொன்னேன், 9th ஸ்டாண்டர்ட் சொன்னேன், நீ தைரியமா விளையாடுமான்னு சொன்னேன். இன்னைக்கு ட்ராக் ஷூட்டை போட்டு ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபாரின் பிளேயருக்கு ஈக்குவலா நாகப்பட்டினம் ஒரு பொண்ணு இன்னைக்கு ரயில்வேல, இந்தியன் ரயில்வேல விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது, அது பார்க்கும் பொழுது அதுதான் எங்களுடைய கனவு. ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு இந்தியா விளையாண்டு இந்தியன் ரயில்வேல நம்பர் 1 இருக்கு, இந்தியாவில் நம்பர் 1 இருக்குன்னா வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய மனத்தடையை நம்ம உடைக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த வேலையை இவர் தான் செய்வாருங்கிற ஒரு சொசைட்டி உருவாக்கி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் ஆக முடியும். காலேஜில் போய் உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுங்க. எஸ்டிஐல சேர்ந்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா, இங்க சேர்ந்த அடுத்த செகண்ட் பெரிய பெரிய காலேஜில் இருக்கவங்க எல்லாம் உங்களை கூப்பிட்டு நீங்க என்ன படிக்கிறீங்க ஃப்ரீ சீட் தருவேன்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு காலேஜும் ஸ்போர்ட்ஸ்ல வளர்க்கறதுக்கு தான் அவங்களுடைய காலேஜை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு ரூலே இருக்கு. அப்ப நீங்க சேர்ந்துட்டா என்னது, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா எஸ்டிஐடியோடைய பிளேயர்னா அதோடைய மரியாதையே வேற, அதோட திறமையே வேற. எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, அதுல நீங்க டீம்ல ஒவ்வொரு டீம்லயும் 15 பேர் 20 பேர் தான் வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் 15 பேர் எஸ்டிஐடி இருக்கிறாங்க. நல்ல கோச்சஸ், காலையில எந்திரிச்சு இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் ஊர் பக்கம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்டிஐடில நீங்க ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப மார்னிங் ஈவினிங் பிராக்டிஸ் இருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியுமா சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவோம், காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க சொல்லுவீங்க, அண்ணா எப்படின்னா ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. 9 மணிக்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அங்க இருக்க மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், சோசியல் டீச்சர் என்ன பேசுறாங்கன்னே தெரியலண்ணா, எனக்கு தூக்கமா வருதுண்ணா. கண்டிப்பா கஷ்டம். மேக்ஸ்ல 100% எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட, சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட இந்த சமூகம் என்ன ஸ்போர்ட்ஸ் மேனை எப்படி பாக்குதுன்னா, நான் எப்பயுமே பதிவு பண்ணுவேன், பெரிய பெரிய டீச்சர்ஸ் கிட்ட இங்கேயும் பதிவு பண்ணுவேன், இன்னைக்கு சமூகத்துக்கு பதிவு பண்றேன். ஒரு நல்ல மெரிட்ல 100% மார்க் வாங்குற பையனை எடுத்துட்டு வந்து, நல்ல படிச்ச பையனையும் ஒரு பொண்ணையும் எடுத்துட்டு வந்து காலையில 3 மணி நேரம் ஓட விட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த நல்லா படிக்கிற பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனோட லீடர்ஷிப் எங்க இருக்கு, பேரண்ட்ஸ் அது புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. நான் எப்பயுமே அது பண்ணுவேன், 2 பேரும் சமமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க, திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. எல்லா கடினமான வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போய்
அதே ரேஸ்ல நல்லா படிக்கிற பையன்கிட்ட போய் உக்காந்துட்டு அவங்க காலைல எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா வந்து ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கால் வலி எவ்வளவு வலி இருக்கும், உடம்பு வலி எவ்வளவு இருக்கும், தூக்கம் அதுக்கு மேல வரும். ஏன்னா காலையிலே கிட்டத்தட்ட 2000-3000 கலோரிஸ் போயிருக்கும் பாடியில இருந்து. ரத்தத்தை தவிர வேர்வை வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுடைய மன வலிமை எங்க வந்து பாதிக்கப்படுதுன்னா அந்த படிப்புல போகும்போது அவங்களுக்கான சரியான டைம் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்காக தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசணும். படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டு கூட பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே முத தவறு. அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான், ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சின்னு போடும்போது இந்த மாநிலத்துக்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம மற்ற மாணவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்றதே தப்பு. அப்ப ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து உன்னால 100 மீட்டர்ஸ் நீ 10 செகண்ட்ஸ்ல ஓட முடியுமான்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை பார்த்து நீ ஏன் வந்து மேக்ஸ்ல 70 மார்க் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் இந்த சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இங்க இருக்கவங்க சொல்றேன், விளையாட்டுல நம்பர் 1 இருந்தா நம்மளால படிப்புலையும் நம்பர் 1 இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் படிக்க மாட்டாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் 100% ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு விளையாடுறோம், தமிழ்நாடு விளையாண்டுட்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஜெயிக்க வைக்கிறோம். அது மாநிலத்துக்கான ஒரு பெருமையா இருக்கு. 12 வயசுல நீங்க தமிழ்நாடு விளையாண்டு நீங்க ஜெயிச்ச பிறகு அந்த கோல்டு மெடலோட எங்களுடைய முதலமைச்சர் நீங்க பார்க்கும் பொழுது இனிமேட்டு யார் கோல்டு மெடல் எடுத்தாலும் நீங்க நேரா நம்மளுடைய முதலமைச்சரை பார்த்துடலாம். கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் எடுத்த நேரா நீங்க முதலமைச்சர் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷனை பள்ளி கல்வித்துறையோட சேர்ந்து கொடுப்போம். நீங்க பாஸ் ஆறது மட்டும் இல்ல, மினிமம் 70% எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்டென்ஷனை கண்டிப்பா கொடுப்போம். நமக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அதனால இந்த சமூகம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் மேன் அதாவது எப்பயுமே படிப்பு வீரர்கள்னு சொன்னதே கிடையாது, விளையாட்டு வீரர்கள்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கு, படிக்கவும் செய்யணும் விளையாடவும் செய்யணும். அதனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா விளையாட்டால மட்டும்தான் முடியும். செகண்ட் தான் நான் எஜுகேஷனே சொல்லுவேன். எஜுகேஷன் திங்க் பண்ணும், விளையாட்டு நல்ல ஆரோக்கியமான உடலையும் திங்க் பண்றதுக்கான அதிகமான கெப்பாசிட்டியும் கொடுக்கறது விளையாட்டு. ஏன்னா ஒரு செகண்ட்ல நீங்க முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் டீம் கேம் 12 பேரு கூட இருப்பாங்க, எல்லாத்துக்கூடையும் நீங்க சரிசமமா பழகக்கூடிய வாய்ப்பை இங்க கொடுக்கும். இந்த மாதிரி டீம் கேம், கோச்சஸ், பங்க்சுவாலிட்டி 6 மணிக்குன்னா என் கோச் எல்லாம் வந்து காலையில 5:50 பிராக்டிஸ் சொல்லுவார். 5:52 போனா 10 ரவுண்ட் ஓட வச்சிருவாரு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு லைஃப்ல. 5:52 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு நேரம் ஓடணும்? 10 ரவுண்டு. 10 ரவுண்டா எவ்வளவு? 400 மீட்டரு, 4 கிலோமீட்டர் 2 நிமிஷத்துக்கு ஓடின வரலாறுலாம் என் லைஃப்ல இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கும் பொழுது ஓகே நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எனக்கு இன்னைக்கும் அந்த 6 மணிக்கு 6:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போலன்னா நானே டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ கோச் எதை திட்டுவாரோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ இந்த டிசிப்ளின் கரெக்டா நீங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பெற்றோருக்கான அழகு என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தையை பிடிச்ச விஷயத்த அவங்களையே ட்ரீம் பண்ணி, அப்துல் கலாம் சொல்ல மட்டும் தான், கனவுகளை நீங்களே உருவாக்குங்க, அந்த கனவுகள் படி செயல்படுங்க. செயல்படக்கூடிய விஷயம் உங்களை ஒரு நாள் ஜெயிக்க வைக்கும். அது எவ்வளவு பெரிய குறிக்கோள் இருந்தாலும் சரி. என்னெல்லாம் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்லயும் இல்ல பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து சின்ன வயசுல கிண்டல் பண்ணும்போது என் கையில வந்து என் கோச் வந்து அப்துல் கலாமுடைய வரலாறு புக்கு கொடுத்தாரு. நம்மள மாதிரியே தமிழ் மீடியம் படிச்சவர், ஒரு சாதாரண இஸ்லாமிய குடும்பத்துல வந்தார். அவங்க அப்பா ஒரு மீனவர். அப்படி படிச்சு ஒரு தமிழ் மீடியம் படிச்சு ஒரு செருப்பவங்க கூட காசு இல்லாதவர் இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு பெரிய கனவுகளை சயின்ஸ்ல பண்ணி கடைசியில பிரசிடென்ட் ஆன வரலாறு தான் ஒரு முன்னுதாரணம். அதனால ஒரு சாதாரண ஊர்ல இருந்து வந்தவர் நமக்கு முன்னாடி எவ்வளவோ கனவுகளை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் மேன், அது தோனி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுகள் இருக்கும். என்ன அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். கிரிக்கெட்டுக்கு அங்கீகாரம் இருக்கு, மித்ததுக்கு அங்கீகாரம் இல்லை. அதுக்காக தான் எஸ்டிடி எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசியை உருவாக்கும் போது தெரியும்
அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய யூத்தையும் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டாடுற அளவுக்கு அந்த பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் அறிவிப்பாரு. அதனால எப்பயும் நாங்க இங்கதான் இருக்கிறோம். நேரு ஸ்டேடியத்துல நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். நேரு ஸ்டேடியத்துல காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சகம் இங்கதான் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 7 மணிலிருந்து சென்னையில எப்ப இருக்கணும், 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் சங்கங்கள் 7 to 10 எனக்கு டெய்லியும் பார்க்கலாம். இங்க முடிச்சுட்டு தான் ஸ்போர்ட்ஸ் வேலையை முடிச்சுட்டு தான் நான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கே போறேன். நான் இதுதான் முதல்ல, ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு எப்பயுமே இருக்கு. அதனால நம்மளுடைய குறிக்கோள் ஒலிம்பிக்ஸ் மெடலா இருக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் பெருசா இருக்கணும். எப்பயுமே நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து அந்த ஆம்பிஷன் செட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த செயல் திட்டங்களை உருவாக்க முடியும். நான் இந்த ஸ்கூல்ல ஜெயிக்கணும், இல்ல நான் மாநில லெவல்ல ஜெயிக்கணும், அப்படி இல்ல உலகத்துல எப்படி ஜெயிக்கணும். நம்ம கிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு. பஞ்சாப் பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் சண்டிகர்ல இருக்கக்கூடிய அந்த பக்கம் பசங்க ஜெயிக்கும் பொழுது நம்மளால ஏன் ஜெயிக்க முடியாது? நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம், ஏன் நம்பர் 1 வர முடியாதா? இந்த மாதிரியான குறிக்கோளோடு தான் நம்ம பயணிக்க போறோம். அதனால பேரண்ட்ஸ் SDAT கிட்ட உங்க குழந்தைய ஒப்படைச்சிட்டா ஒவ்வொரு மாசமும் உங்க குழந்தைங்கள நல்லா இருக்காங்களா இல்லையான்னு எப்ப வேணா நீங்க வந்து என்ன பார்க்கலாம். என்னென்ன செய்யணும் முதல் நாளே வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்க வந்து வேண்டுகோள் கொடுத்திருக்கோம். ஃபுட்டை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இல்ல SDATல அதை மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து ஃபுட் சிஸ்டத்தை மாத்துறதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். கிட்டு 2 கிட்டு கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கோட்டரும் கிட்டும் ஷூஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல போகும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஷூஸ்ல நைக் மாதிரி ஷூஸ் தான் போடணும். கண்டிப்பா பேரண்ட்ஸால வாங்க முடியாது. இது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு, எல்லாமே SDAT. நீங்க ஒரு பேரண்ட்ஸ்ல நாங்களும் உங்க ஸ்தானத்துல இருந்து எனக்கு எப்படி அன்னைக்கு SDAT செஞ்சுச்சோ அதே மாதிரி நாங்கள் செய்வோம். எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரு 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 1 மந்த்ல எல்லா ஸ்ட்ரக்சரையும் மாத்திரும். ஸ்போர்ட்ஸ் பாலிசி முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதனால நிறைய பேரண்ட்ஸை பாக்குறேன், எப்படி குழந்தைய விட்டுட்டு போறது, இங்க நல்லா பாத்துக்குவாங்களா, என் பெண் குழந்தை இது இங்க ஸ்டேடியத்துல இந்த ரூம்ல கரெக்டா இருப்பாங்களான்னு கவலையே பட போறாதீங்க. நான் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இந்த ஃபோர்ஸ் பாசல் பசங்களோட தான் நான் சாப்பிட போறேன். எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாஸ்கெட் பால்ல இந்தியன் பிளேயர்ஸுக்கு என்ன மெனு கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி மெனுவை இங்க உருவாக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம் ஆக்சுவலா. அதனால நான் சாப்பிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பா தெரியும். அதனால நீங்க உங்க குழந்தைங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க பக்காவா செக்யூரிட்டி இருக்கு. எல்லா குழந்தைங்களுடைய பல பசங்க டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னா உடனடியா நீங்க குழந்தைங்களை வந்து பார்க்கலாம். இங்க இருந்து ஊருக்கு அனுப்புறதா இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஊருக்கு போயிட்டு நீங்க அழைச்சிட்டு போயிட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது, நீங்க இந்த குழந்தையை ஒப்படைக்கிறது இந்த மாநிலத்துடைய வெற்றிக்காக, இந்த நாட்டோடைய வெற்றிக்காக. ஒரு ராணுவ வீரனை எப்படி தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் நீ போயிட்டு வா, நீ வந்து ராணுவத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களோ அதேதான் ஒரு விளையாட்டு வீரனும் வீராங்கனையும் இந்த நாட்டுக்காக நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான படிப்பா இருக்கட்டும், அவங்களோட தேவையா இருக்கும், இந்த தமிழக அரசு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க ஏதோ வந்து ஒரு அமைச்சர் இங்க இருக்க அதிகாரின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம, முக்கியமா நான் சொல்லியிருக்கோம், பெண் குழந்தைகள் விளையாட்டுல விளையாண்டுகிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பக்கத்துல வந்து ஷார்ட்ஸ் போட்டா வந்து கிண்டல் பண்றாங்கன்னு இந்த கேலி கிண்டல்கள் தூக்கி போடுங்க. எல்லா பெண் குழந்தைகளும் தைரியமா வந்து ஷார்ட்ஸ் போட்டு எல்லா இடத்துலையும் விளையாடுங்க. நான் சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் எப்படி ஒருத்தவங்க கோல்டு மெடல் எடுத்து ப்ரூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி மெடல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், மெடல் எல்லாம் ஈக்குவல் தான். அது வந்து ஆண்கள் விளையாண்டாலும் கோல்டு மெடல் தான், பெண்கள் அணி விளையாண்டு வெற்றி பெற்றாலும் கோல்டு மெடல் தான். இதை சரிசமமாக பார்க்கக்கூடிய அரசு தான் நம்மளுடைய அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் எப்பொழுதும் ஆண் பெண்கிறத பிரிவை பார்த்ததே கிடையாது. எங்களுடைய குறிக்கோளும் அதுதான். மெடலை பொறுத்த வரைக்கும் SDAT பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா 2 பேர்த்துக்கும் பிரைஸ் மணியை தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து சொல்ல போறோம். இப்ப மீட்டிங் போட்டோம் நேற்று எல்லா அசோசியேஷனும். இந்த பெண்கள் அணி ஜெயிச்சா பிரைஸ் மணி 10,000 ரூபாய், ஆண்கள் அணி ஜெயிச்சா 20,000 ரூபாய் அப்படின்னு ஒரு இன்னும் அந்த டிஸ்கிரிமினேஷன் நிறைய இடத்துல இருக்கு.
எல்லா பிரைஸ் மணியும் ஈக்குவலா பண்ணணுங்கிறத நாங்க கண்டிப்பாக நாங்க சொல்லியிருக்கிறோம். எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆண்கள் எப்படி விளையாட ஓடி வராங்களோ அதே மாதிரி இன்னொரு முடிவு எடுத்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் 40 இருந்தா பெண்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல ஆண்களுக்கு 15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தா பெண்களுக்கு 15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கோம். அதனால எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நான் சொல்றதான் நம்ம ஓட ஆரம்பிப்போம். இனிமேல் உட்காரக்கூடாது, காலங்கத்தில் தூங்கக்கூடாது. 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஆர்கானிக் சாப்பாடா இருக்கணும். இந்த பீஸா பர்கர்ல இருந்து வெளியே வரணும். நம்மளுடைய சாப்பாடு நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தூக்கம், கரெக்டான ரெஸ்ட், கரெக்டான படிப்பு, இந்த 3த்தையும் 24 மணி நேரமும் என்னுடைய கோச் வந்து சின்ன வயசு சொல்லி கொடுத்தாரு. நான் டெய்லி எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா நைட்டு 11 மணிக்கு தூங்க போறேன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்தை நான் ஃபாலோ பண்றேன். என்னன்னா ஒரு நாளைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத எழுதிக்கிட்டே இருப்பேன். தூங்கும் போது நான் பார்ப்பேன். இல்ல 3 மணி நேரம் சினிமா பார்த்தேன், டிவி பார்த்தேன், அது எழுதியிருப்பேன். அப்ப நமக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கோம். அந்த குறிக்கோளுக்கு இந்த 24 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மள நாமே கேள்வி கேட்கணும். இந்த உலகத்துல மித்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. நம்மள நாமே கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்னைக்கு கேட்கணும்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்கணும். ஓகே, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தேன், இல்ல நான் போன்ல இருந்தேன், சோசியல் மீடியால இருந்தேன். உங்களுக்கு நீங்க உண்மையாவே எழுதணும். அப்ப நீ எழுதும் பொழுது நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம குறிக்கோள் இந்தியா விளையாண்டமாச்சே, அப்ப நம்ம பிராக்டிஸ் கம்மியா இருக்கு. டிவில 4 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம சோசியல் மீடியா போன்ல 5 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம குறிக்கோளுக்கு உழைக்கலாமே அப்படின்னு உங்க மனசு சொல்லும். அந்த மனசு சொல்லும் பொழுது உங்களுடைய டைம் அந்த 24 மணி நேரம் கடைசியில பக்குவமாய் எங்க வந்து நிக்கும்னா உங்க குறிக்கோளுக்கு மட்டுமே உங்க மைண்ட் வந்து பக்குவமாய் நிற்கும். அதுக்காகவே உங்க மூளை யோசிக்கும். அப்படி செய்யறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இது யாருமே சொல்லி உங்களை கண்காணிச்சு உங்களை ஒரு டீச்சரோ ஒரு கோச்சோ ஒரு சூப்பர்வைசரோ சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை நீங்களே கட்டமைப்பிக்கணும், உங்களை நீங்களே உருவாக்கணும். யாரும் எனக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பின்புலமே இல்லைண்ணா, எனக்கு ஆசையே இல்லைண்ணா. எதுவுமே தேவையில்லை. நீங்களே உங்களை உருவாக்கும் போது எந்த உயரத்துக்கு அடையலாம். அதுக்கு உதாரணம் நான் சொல்றேனே, காலமும் நேரமும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை உருவாக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது மாண்பு முதலமைச்சர் இங்கதான் பதவி ஏற்றார். ஒரு லக்கி கிரவுண்ட் இது, இங்கதான் ஒரு முதலமைச்சர் ஆனார். அதோட சேர்ந்து நான் ஒரு மினிஸ்டரா எடுத்தேன். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இருந்த அமைச்சர் இவர் சொன்னார், எம்எஸ் சொன்னாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களை மாதிரியே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு அந்த துறையில ஒரு அமைச்சர். என்னென்ன பேச்சுக்கள், என்னென்ன இலக்காரமா பேசியிருப்பாங்க, என்னென்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எதையும் நம்ம பார்க்க வேணாம். ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய ஆம்பிஷன். அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். இன்னமேட்டு தமிழ்நாடு வக்காடக்கூடிய இடத்துல இருக்கிற மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாரு, உங்களால நடக்க முடியலன்னா உங்களால நீங்க நடந்து பாருங்க. அதாவது ஒண்ணு பறக்கணும், இல்லைன்னா ஓடணும், இல்லைன்னா நடக்கணும், இல்லைன்னா கிரால் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால உங்ககிட்ட பதிவு பண்ணதுன்னா நம்ம ஸ்பீடா போகணும். நமக்கு டைம் இல்லை, இல்ல பறக்கணும், இல்ல ஓடணும். அதனால உங்களுடைய ஓட்டத்துக்கு எஸ்டிஏடி ஸ்பீடா ஓட போகுது. இனிமேட்டுலாம் என்னது ஃபைல் ஆயிருச்சு, அரசு அலுவலகம் மாதிரிலாம் கிடையாது. ஃபைல வந்தவொடனே 5 நிமிஷத்துல முடிவு பண்ணி சைன் போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்கக்கூடிய ஹாஸ்டலா மாறும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சஸ் அவங்களோட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான விஷயத்தை உருவாக்க சொல்லியிருக்கோம். அதனால தைரியமா கான்பிடென்டா, நம்ம முதலமைச்சர் எப்பவுமே சொல்லுவாரு, தைரியமா கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து என்ன வேணும், தமிழ்நாடு கோல்டு மெடல் தவிர எதுவுமே யோசிக்க கூடாது. நீங்க நம்பர் 1 இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 1 இருக்கணும் இந்தியாவிலேயே. ஏசியன் மெடலிஸ்ட் யாருன்னா எஸ்டிஏடின்னு இருக்கணும். காமன்வெல்த் மெடலிஸ்ட் யாருன்னா எஸ்டிஏடின்னு இருக்கணும். ஒலிம்பிக் மெடல் யாருன்னா எஸ்டிஏடி ஸ்டூடெண்ட் வரணும். 18 வயசுலயே நம்ம ஒலிம்பிக்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு 25 வயசு ஆகணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒலிம்பிக்ல ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் பாருங்க, 17, 18 வயசுலயே மெடல் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வயசு ஒரு மேட்டரே இல்லை. 10 வயசுல நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிச்சோம்னா 8 வருஷம் உழைச்சோம்னா உலகத்திலே நம்பர் 1 ஆக முடியும். ஸோ நம்மளுடைய குறிக்கோள் என்ன, இன்னமேட்டு உலகத்துல எப்படி நம்பர் 1 ஆக போறோம், அந்த குறிக்கோளோட நம்ம ஓட ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.